ஹலோ, வாங்க நம்ம இன்னைக்கு மாவாட்டலாம். அப்புறம் அப்படியே பேரலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி கஞ்சி. ஸோ அதுக்கு தான் இந்த பேன் எடுத்திருக்கேன். ஓகே, நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் அத்தை வந்து ராகி மாவு அரைச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் 2 பேர் தான், அதனால் இது அளவு கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வாட்டர் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையா, ஈஸியாக தான் செய்யணுமா, அப்போனா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஓகே, நல்லா ஓரளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்மள மாவுக்கு வந்து அரிசி ஊற போட்டுடலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து அளவு பெருசாக தெரியாது. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அளவுப்படி ஒரு கிலோவாக வந்து இட்லி அரிசி வாங்கிக்குவேன். ஸோ அதை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மாவு அரைப்பேன். எல்லா அரிசியும் கொட்டியாச்சு. இதை வந்து நம்ம லைட்டாக கல்நீர் ஒரு 2 வாட்டி வந்து கல்நீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். ரெண்டு வாட்டி கல்நீர் குடிச்சாச்சு. நான் இப்போ வந்து தண்ணி குடிச்சு ஊற போட்டுடலாம். ஸோ இப்போ அந்த 1 கிலோ அரிசிக்கு நான் வந்து உளுந்து வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் போடுறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன், அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். நான் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தி போட்டுக்கிறேன். உளுந்து ஊற வைக்கிறப்ப வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து கல்நீர் பிடிச்சி வச்சிடலாம். இது அந்த அளவுக்கு கல்நீர் பிடிக்க தேவையில்ல, ஒரு டைம் பிடிச்சா போதும். ஓகே, உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா வந்து கொஞ்சம் நல்லா மாவு நல்லா வரும். இந்த இது பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இது வந்து எங்கள் அம்மா வந்து இது கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்வாங்க. இந்த ஹோட்டல்லலாம் இருக்குமில்ல, சாம்பார் ஊற்றுறது அந்த மாதிரி. இது பாருங்க, ஓரளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். நல்லா பால் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்துடும். ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுன்னா நம்மளோட கஞ்சி ரெடி. சைடில் இது இன்னொரு டைப் ஆஃப் மாவுங்க. இது என்ன மாவு, இதை வச்சு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இது வந்து நான் இன்னொரு மாவுக்காக இப்போ ஊற வைக்க போகிறேன். இந்த இதுக்கு உளுந்து அரிசி 2 கலந்தே ஊற வச்சுக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டைப் ஆஃப் மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து எல்லாம் ஊற வச்சாச்சு. இங்கே நம்மளோட கஞ்சியும் ஆல்மோஸ்ட் ரெடி. அவ்வளோதான், இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு டம்ளரில் ஊற்றி முடக்குன்னு குடித்தா முடிஞ்சு. இது வந்து இன்னொரு பேட்ச் மாவுங்க. அரிசி ஊற வச்சிருந்தேன்ல, இன்னொரு அரிசி, அது வந்து இப்போ ஆட்ட ஆரம்பிச்சிருக்கேன்.
எல்லோ கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதில் வந்து பல ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள், டீட்டெயில் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எல்லா மாவும் ஆட்டி முடிச்சாச்சு. எல்லாம் புளிக்க வச்சிடலாம். இந்த மாவு ஆட்டி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது இந்த குண்டால எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணுங்க. இல்லைன்னா அதை அப்புறம் ஒட்டிகிட்டே திருப்பி நம்மளுக்கு வேலை. இது வந்து நான் சொன்ன மாதிரி வடை மாவு, உளுந்து இதை போடுறப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி வடை சுட்டுக்க வேண்டியதான். இதுவும் ரெடி. அப்புறம் இது நான் சொன்ன சீக்ரெட் தோசை ரெசிபிக்கான இன்னொரு மாவு, அதுவும் ரெடி. 2 வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிரைண்டரையும் ஓரளவுக்கு தொடச்சி வச்சாச்சு. அவ்வளோதான். இதை 2ஐயும் வெளியில் புளிக்க வச்சுட்டு இதை எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவு ஆட்டுறதுலாம் கூட பிரச்சனை இல்லைங்க. அந்த மாவை வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வழி பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய பிரச்சனை. அதை நான் ஆல்ரெடி சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஷார்ட் ஹேர் ட்ரை பண்ணணுன்னு ஆசைங்க. சரின்ட்டு அன்றைக்கி போய் ஹேர் கட் பண்ணிட்டு ஐப்ரோ எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு பார்லர் இருந்துச்சு, அங்கே தான் போய் ஹேர் கட் ஐப்ரோலாம் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த நாள் வந்து நாங்கள் ரெசார்ட் போயிருந்தோம். அந்த ரெசார்ட்டில் வந்து நாங்கள் லைவ் எடுத்து எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய மேக் ஓவர். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அந்த சாப்பிட்ற ரைஸ் வச்சு ஒரு மாவு அரைச்சிருந்தோம்ல, ஸோ அந்த மாவில் தான் இப்போ நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம். ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். என்னென்னா, நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இது நான் வந்து கொரோனா டைமுக்கு முன்னாடி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 99 வெரைட்டி தோசைன்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அங்கே போனாலே வாங்கி சாப்பிட்ற 2 ஐட்டம் 3 ஐட்டம் வாங்கி சாப்பிடுவேன் ஒரு நாள் மாற்றி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வந்து மைசூர் மசாலா தோசை, அதுக்கப்புறம் வந்து கோபி மசாலா தோசை, அப்புறம் பன்னீர் தோசை, இது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த 3ம் பிடிக்கும். ஸோ அதை நான் வந்து திருப்பி கொரோனா டைமில் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகி நாங்கள் இப்போ சென்னை வந்துட்டோம். ஸோ இதை நான் வந்து ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக அந்த மாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி பார்த்தா கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும். அது எப்படி அரைப்பாங்க, என்னென்னலாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஒரு வழியாக அந்த ரெசிபி கண்டுபிடிச்சி நான் ஒரு வாட்டி ட்ரையும் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இதே தான் திருப்பி இன்றைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கும் நான் வந்து அதே 3 டாப்பிங் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி, பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பன்னீர் மசாலா ரோஸ்ட்டுக்கு. இது வந்து மைசூர் மசாலா ரோஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அப்படியே பீட்ரூட்டை வந்து அப்போவே திருவி போட்டு கொடுப்பாங்க. எனக்கு அது பச்சையாக இருக்க மாதிரி இருக்குங்கிறனால நான் வந்து அதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பாயில்டு பொட்டேட்டோவை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கோபி மசாலா தோசைக்கு காலிஃப்ளவர் 65 பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேர், அதனால் வந்து எங்களுக்கு ஆளுக்கு 3 தோசைக்கு வர மாதிரி இந்த அளவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம தோசை சுடலாப்போ. இதுதான் நம்ம இன்றைக்கி தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாவு. இது பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இப்படி தான் இருக்கணும். இதோட கலரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கேமராவில் தெரியுதான்னு தெரியல, பட் இதோட கலர் வந்து ஒரு மாதிரி எல்லோயிஷாக தான் இருக்கும். கடையில் வந்து இந்த தோசைக்கு பட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பட்டர் இல்லாதனால எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மண நெய் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நெய் ஊற்றுறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் இந்த தோசைக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம்.
நல்லா இப்படி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக நெய். நம்ம இந்த தோசையை வந்து ஒரு சைடு தான் வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து மசாலாலாம் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேஸ் மசாலா இது போட்டுட்டு, அப்புறம் நம்மளுக்கு டாப்பிங்ஸ் என்னென்ன வேணுமோ நாம் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து மைசூர் மசாலா செய்யலாம். ஸோ அதனால் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சது இருக்குல்ல, அது போட்டுட்டு அதுக்கு மேலே பீட்ரூட், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேங்க. அப்புறம் வந்து கூட இன்னும் கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது ஆல்மோஸ்ட் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இதை ஃபோல்ட் பண்ணுறது அவங்க எப்படி பண்ணி தருவாங்கன்னா 3 சைடில் பண்ணி தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடில் இருந்து இப்படி ஒரு ஃபோல்ட், அப்புறமா இந்த சைடில் இருந்து இப்படி ஒரு ஃபோல்ட். பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருக்குங்க. ஸோ அதை அப்படியே ஒரு வாட்டி திருப்பி போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுடலாம். நல்லா மொறுன்னு இருக்கும். இது பார்க்கவே டெம்ப்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு எதுவும் சட்னி அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம். அப்படி சட்னி எதாவது வேணும்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். ஓகே, இந்த தோசை ரெடி. நம்ம வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த ஐட்டம் ஃபேவரட் பன்னீர். ஸோ மசாலா, பன்னீர் நல்லா தாராளமாக போட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா இதையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, அப்படியே தூக்கி இந்த பக்கம் ஒரு மடிப்பு. அச்சோ, கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணும் ஒரு நாள். பன்னீர் ரோஸ்ட்டும் ரெடி. ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடும் போட்டிருக்கேன், நல்லா அந்த மசாலா அந்த தோசையோடு ஒட்டுறதுக்காக. லாஸ்ட் வெரைட்டி கோபி 65. இதுக்கும் அதே தான். மசாலா கோபி 65 பரட்டணும், திருப்பி போடணும். மசாலா போட்டேன். இப்போ கோபி 65 நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த தோசையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ஒரு 1 மினிட் பக்கம் இருக்கணும். இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு மடிப்பு, as யூஷுவல் இந்த பக்கம் ஒரு மடிப்பு. ஓகே, 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த உளுந்தில் வந்து உளுந்த வடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதையே அப்படி சாம்பாரில் டிப் பண்ணி சாம்பார் வடையாக கொடுத்தாச்சு. இதோட இந்த vlog முடியுதுங்க. தேங்க்யூ.